அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில நமக்கு உலக புகழ்பெற்ற என்ற ஒரு சிறுகதை தான் நம்ம பார்க்க போறோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இன்றைய உலக புகழ்பெற்ற மூக்கு என்ற கதையை எழுதினவர் மலையாளத்துல எழுதியிருந்தார். அவர் பேர் பஷீர், வைக்கம் முகமது பஷீர் அப்படின்னு சொல்றாங்க. அவரை இவர் 1908 தான் பிறந்திருக்காரு. மலையாளத்துல புகழ்பெற்ற எழுத்தாளர், ஆசிரியரும் கூட. முகமது பஷீர் அவர் வீட்டுல மூத்த மகன். 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. 10வது படிக்கும் போதே அவருக்கு வீட்டுல ஏதோ பிரச்சனையான வீட்டை விட்டு ஓடிட்டாரு. இந்திய தேசிய காங்கிரஸ்ல சேர்ந்தாரு. சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியான உப்பு சத்தியாகிரகத்துல கலந்து கொண்டு அப்பத்துல இருந்து சுதந்திர போராட்ட தியாகி ஆயிட்டாரு. தியாகி இல்ல, அதாவது போராளி ஆயிட்டாரு. இவர் போராளி ஆனதுனால இவரை பிடிச்சி உப்பு சத்தியாகிரகம் பண்ற நேரத்துல அந்த போராட்டத்துல நடந்தப்ப இவரை ஜெயில போட்டிருக்காங்க. இவரு ஒரு ஜெயில இல்ல, பல ஜெயிலுக்கு போயிருக்காரு. மட்ராஸ் ஜெயிலுக்கு போயிருக்காரு, கோழிக்கோடு, கோட்டயம், கொல்லம், திருவனந்தபுரம், இப்படி எல்லா சிறைகளிலும் போயிருக்காரு. பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் இவங்கெல்லாம் எப்படி போராளிகளா இருந்தாங்களோ, எப்படி தீவிரவாத மகத்துவத்துல இருந்தாங்களோ, அந்த மாதிரி சுதந்திர போராட்டத்துலதான் இவரும் இருந்திருக்காரு. இவரும் அந்த மாதிரி ஒரு தீவிரவாத போராட்டத்துல தான் இருந்திருக்காரு. சுதந்திர போராட்டத்துல உஜ்ஜீவனம் என்ற வார பத்திரிகை ஒன்று நடத்தியிருக்காரு. உஜ்ஜீவனம் அப்படின்னு பேரு ஆக்சுவலா அதுக்கு. ஒரு 10 ஆண்டு காலம் இந்தியாவை சுத்தி வந்திருக்காரு. எல்லா இடமும் சுத்தி இருக்காரு. இந்தியா பல இடங்கள்ல சுத்தி இருக்காரு. அதுல கிடைச்ச அனுபவங்கள்ல தான் நிறைய எழுதியிருக்காரு. அதுக்கு பிறகு ஆப்பிரிக்கா போயிருக்காரு, அரேபியா போயிருக்காரு. இந்த 2 நாடுகளை சுத்தி இருக்காரு. பஷீர் இந்த உலகம் பூரா சுத்தினாரு, இந்தியா பூரா சுத்தினாரு இல்லைங்களா? அப்போ அவர் செய்யாத வேலையே கிடையாதான். எல்லா வேலையும் செஞ்சிருக்காரு. அவருக்கு என்னெல்லாம் வேலை கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சிருக்காரு. தீவிரவாதியாவே இருந்திருக்காரு, அதாவது சுதந்திர போராட்ட தியாகியாவும் வீரராகவும் இருந்திருக்காரு, பத்திரிகையாளரா இருந்திருக்காரு, சாமியாரா இருந்திருக்காரு, சமையல்காரரா இருந்திருக்காரு, திருடவும் செஞ்சிருக்காரு, காதலரா இருந்திருக்காரு, கப்பல் பயணியா இருந்திருக்காரு. ஏகப்பட்ட வேலைகள், எல்லா வேலையும் செஞ்சிருக்காரு. ஒரு 5 வருடங்கள் கங்கை ஆற்று கரையிலும் இமயமலை சரிவிலும் இருந்திருக்காரு. அப்போ இவர் டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்து துறவியாவும் இருந்திருக்காரு, இஸ்லாமிய சூப்பியாவும் இருந்திருக்காரு. அது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்காரு போல. இவர் எழுதிய நூல் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது பால்யகால சகி அப்படின்னு ஒரு மலையாள நூலும், ஆத்மாவின் ஆடு, முப்பக்கொரு ஆணை இருந்தது அப்படின்னு ஒரு புக்கு. இந்த 3 புக்குகளும் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான புத்தகங்கள். நிறைய மொழி, இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளாலும் மொழிபெயர்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாத இவர் பிரெஞ்சு, சைனீஸ், ஜப்பான், மலையா, ஆங்கிலம், இந்த எல்லா மொழியிலும் இந்த 3 புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இந்த புத்தகங்கள் மற்ற மேலை நாட்டு மொழிகளான மலையா, பிரெஞ்சு, சைனீஸ், ஜப்பான் போன்ற மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்திய மொழிகள்ல எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இவர் இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க. இவரோட எழுத்துக்காக கோழிக்கோடு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கு. பிரேம் நசீர் விருது வாங்கியிருக்காரு. நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விருதுகள், ஒரு முக்கியமான 3 விருதுகள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். 2 பிள்ளைகள், ஒரு மகள், ஒரு மகன். கடைசியா அவர் இறந்தது 1904 இறந்திருக்காரு. 1994 இறந்திருக்காரு. இப்படியாப்பட்ட ஒரு மனிதர் எழுதிய புத்தகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இந்த உலக புகழ்பெற்ற மூக்கு அப்படின்றது இந்த ஒரு புத்தகத்தோட தலைப்பு தான். ஆனா இது ஒரு சிறுகதை. அந்த புத்தகத்துல வர ஒரு சிறுகதையினோட தலைப்பு. ஆக்சுவலா அந்த புத்தகத்துல பல கதைகள் வருது.
ஆனா இந்த சிறுகதையை மட்டும் தலைப்பாவை எடுத்துட்டு அந்த புத்தகத்துக்கே தலைப்பா வச்சிருக்காங்க. இது மலையாளத்துல இருந்து வந்தது, தமிழ்ல மொழிபெயர்த்ததுக்கான விஷயங்கள்லாம் இப்போ மாலதி உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இந்த தளத்தை நான் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறேன். உங்களிடம் இப்போ மாலதி பேசுவாங்க. வணக்கம். ஆத்தர் பஷீரை பத்தி அவர் சொல்லிட்டாரு. இப்ப தமிழ்ல மொழிபெயர்த்தவர் வந்து குளச்சல் யூசப் அப்படின்றவர் தான் மொழிபெயர்த்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து சுகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதுறவர். அவர் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து பேசும்போது பஷீரோட புக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், அவர் எழுதுனதெல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும், இத கூட வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு, யாரும் சரியா மொழிபெயர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து இந்த குளச்சல் யூசப் வந்து யோசிக்கிறாரு. ஒரு வாட்டி வந்து இப்ப ஃபெமிலியரா இருக்காரு பாருங்க நம்மளோட ஜெயமோகன் ஆத்தர், அவர் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, அவரும் இதே மாதிரி ஆதங்கப்பட்டிருக்காரு, அவரோட புக்கை வந்து மொழிபெயர்க்கிறதுக்கு தமிழ்ல ஆளே இல்லைன்ட்டு. அப்ப இவர் நினைச்சிட்டே இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சுகுமாரன் சொல்றாரு, அவரோட ஃப்ரெண்டு கண்ணன், அவர் வந்து உங்களை மனசுல நினைச்சீங்கன்னு தான் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறமா சுகுமாரன் வந்து என்ன சொல்றாரு, நீங்க தான் வந்து அந்த புக்கை வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னவனே இவர் என்ன பண்றாரு, அவர் சொன்ன பேச்சை கேட்டுட்டு என்ன பண்றாரு, கடகடன் அவரோட சிறுகதைகள், தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் அது இதுன்னு எடுத்து ஒரு 1000 பக்கத்துக்கு அவர் பாட்டுக்கு தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணிடுறாரு. பண்ணி முடிச்சுட்டு அவங்க வீட்டுல கொண்டு போய் அவங்க பிள்ளைங்க கையில காட்டும் போது அவங்க பிள்ளைங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு காப்புரிமையே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் வந்து கேக்குறாரு என்னன்னா, எங்க அப்பாவோட எழுத்துக்கள் வந்து கரெக்டா எந்த ஒரு மொழியில மொழிபெயர்ப்பு பண்ணாலும் கரெக்டா போய் சேர மாட்டேங்குது, அதனால நாங்க கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அடடா, நம்ம வந்து சுகுமாரன் சார் சொன்னதை வச்சு நம்ம ஒரு 1000 பக்கம் நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணிட்டோமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வேதனையில இருக்கிறார். அப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்ப இவரோட ஃப்ரெண்ட் அந்த கண்ணனும் சுகுமாரனும் ரொம்ப பாடுபடுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப வந்து அந்த ஊர்லயே ஒருத்தர் ஐயர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க அப்பா கூட, அவங்க அப்பா இருந்த காலத்துல இருந்த ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, அவங்க கையில சொல்லி அவங்க வந்து அந்த புக்கெல்லாம் படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் அவர் போய் அவங்க பையன்களை சொல்லியிருக்காரு, உங்க அப்பாவோட எழுத்துக்களை அப்படியேதான் இவர் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாரு, நீங்க தாராளமா உங்களுக்கு காப்புரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரின்ட்டு அவங்க பொண்ணும் அவங்க பையனும் வந்து அதை ஃபுல்லா டீட்டெயில்டா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அதை காப்புரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2008 தான் இந்த புக்கை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி வந்திருக்கு. இவர் யூசப்பை பத்தி வந்து வேற எதுவும் வந்து டீட்டெயில்டா அந்த புக்ல இல்ல, இது மட்டும்தான் இருக்கு. இவரும் வந்து நிறைய அவார்டு, தமிழக அரசோட அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. இப்ப இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த நிறைய வார்த்தைகள்லாம் வரும், அதெல்லாம் நான் சொன்னது கிடையாது, நான் சொல்ல போறது கிடையாது, எல்லாமே ஆசிரியர் சொன்னதுதான். நான் அதை சொல்லிடுறேன். திடுக்கிட வைக்கும் ஒரு செய்தி ஒரு மூக்கு ஜீவிகளிடையேயும் சித்தாந்தவாதிகளிடையேயும் பெரும் விவாத பொருளாக மாறவிருக்கிறது. அந்த மூக்கின் யதார்த்த வரலாறு தான் இந்த கதை. இந்த நம்ம நாயகன் அவன் வந்து ஒரு சமையல்காரன், அவனை வந்து குக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எழுத்தறிவே கிடையாது, எந்த வேலையும் கிடையாது, சமையல் அறை மட்டும்தான் அவனுடைய வேலை, எழுத்து வாசனை கிடையாது, நல்லா மூக்கு போடுவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு, அவருக்கு வந்து உலக அனுபவமே எதுவுமே கிடையாது, மாசம் தெரியாது, கிழமை தெரியாது, எதுவுமே தெரியாது, சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியதுதான். சம்பள தேதியானா அவங்க அம்மா தான் வந்து அந்த சம்பள காசை கூட வாங்கிட்டு போயிடுவாங்க, அதிகமானவங்க தான் அவங்க. இப்ப அவருக்கு அதுக்கு வந்து இந்த 24 வயசு, இப்ப அவருக்கு 24 வயசு வரைக்குமே அவரோட காலம் இப்படிதான் போயினே இருக்கு. இப்போ நம்ம 24 வயசு அப்படின்றது வந்து எல்லாத்துலயும் ஒரு விசேஷ தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்றாரு. நம்ம உலக வரலாற்றுல நம்ம பார்த்தோம்னா 24 வயசு அப்படின்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விசேஷ தன்மை இருக்குது. மகா உன்னதர்கள்லாம் வந்து பெரும்பாலான மகோ உன்னதர்கள்லாம் கூட இந்த 24 வயசுல நிறைய வேலைகள்லாம் பண்ணிருக்காங்க. அப்பதான் வந்து உலகத்துக்கு அவங்க தெரிய வர்றாங்க. அத மாதிரிதான் நம்ம வந்து இப்ப இவருக்கும் வந்து இந்த 24 வயசுல ஒரு விஷயம் நடக்க போகுது.
அதனாலதான் வந்து இவர் வந்து உலக புகழ் பெற போறாரு. அது என்னன்னா, அவருக்கு வந்து மூக்கு வந்து லைட்டா கொஞ்சம் மூக்குல இருந்து தாடை வரைக்கும் அவருக்கு வந்து அந்த 24 வயசுல அந்த மூக்கு வந்து நீண்டு வளர்ந்து வந்துருது. இதனால என்ன ஆச்சுன்னா, எதனா அவருக்கு பிரச்சனை இருக்குதா அப்படின்னா எதுவுமே கிடையாது. நல்லாவே மூக்கு பொடி போட முடியும், நல்லாவே வாசனை தெரியும், நல்லாவே முகருவாரு. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படியேதான் போயினே இருக்குது. இந்த மூக்கு தினமும் வளர்ந்து வளர்ந்து என்னாச்சுன்னா 1 மாசத்துக்குள்ள அவரோட நாபி தடம் வரைக்கும் வளர்ந்துருது அந்த மூக்கு. இப்ப என்னாச்சுன்னா இவர் இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவரை எதனால தூக்குனாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த மூக்க பாக்குறதுக்கு பிரதிதினம் வந்து அந்த சமையல் கூடத்துக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனத்திரள் அப்படி வந்துட்டாங்க. வர்றது, போட்டோ பிடிக்கிறது, அவரை பிடிச்சு மூக்க தொட்டு பாக்குறது, இப்படிதான் பண்ணினே இருக்கிறாங்க. அதனால என்னாச்சுன்னா அந்த சமையல் கூட நடத்துறவருக்கு பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா, வீட்டுல இருக்கிற சாமானெல்லாம் களவாடின்னு போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு வந்து ஒரு 18 வயசுல ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணையே களவாடுறதுக்கு எல்லாம் திட்டம் போடுறாங்க வர்றவங்க, மூக்க பார்க்க வர்றவங்க. அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, அதனாலதான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவரையே என்ன பண்ணிட்டாரு, அந்த மூக்கனை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. என்ன ஆச்சு இப்போ, இந்த மாதிரி ஒரு மனிதாபிமானம் உள்ள எவரும் இந்த மூக்கு வளர்ந்தவரை ஏன் வேலையை விட்டு தூக்குனீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அந்த நேரத்துல ஆளே கிடையாது. தொழிலாளிய மீண்டும் வேலைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றதுக்கு எந்த சங்கமும் கிடையாது. எங்கே போய் விட்டார்கள் இந்த புத்திஜீவிகளும் வேதாந்தவாதிகளும்? பாவம் சமையல்காரன், பாவம் தொழிலாளி. இந்த நிலைமையிலதான் மூக்க என்ன பண்றான், பட்னி, ஆளே மெலிஞ்சு போயிடுறான். என்னதான் இருந்தாலும் அவன் வந்து புத்திசாலி இல்லைனாலும் அவன் மனுஷன் தானே, அவனுக்கும் பசி எடுக்கும்ல. ஆனா என்ன பண்றது, ஆனா அவனுக்கு வந்து ஒண்ணு மட்டும் தோணுது, என்னதான் நம்ம பட்னியா கிடந்தாலும் நம்மளும் நம்மளுடைய மூக்கு மட்டும் பிரபலம் ஆயிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். ஒரு நாள் என்ன பண்றான், அவனை பாக்குறதுக்காக நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப வந்து அவங்க அம்மாட்ட சொல்றான் சலிப்பாயிட்டு, யாரையும் உள்ள விடாதீங்க, எல்லாரையும் புடிச்சு வெளியில தள்ளி கதவை சாத்துங்க அப்படின்னு சொல்றான். அவன் சொன்ன நேரம் தான் அவனுக்கு நல்ல நேரம். அப்ப என்ன ஆச்சு, எல்லாரையும் புடிச்சு அதே மாதிரி அந்த அம்மா என்ன பண்றாங்க, யாரும் போக மாட்டாங்க, எல்லாரையும் புடிச்சு வீட்டை விட்டு வெளியில தேத்துறாங்க. அப்புறம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு வந்து எல்லாரும் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லஞ்சம் கொடுத்து அவனை வந்து ஜன்னல் வழியா பாக்குறது, கதவு இடுக்கு வழியா பாக்குறது, இது மாதிரி அவனை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லஞ்சம் பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இவன் என்ன பண்றான், இந்த லஞ்ச பணத்தை வாங்கி வாங்கி இவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் நல்லா வசதி ஆயிடுறாங்க. அப்போ அந்த நேரத்துல லஞ்ச லாவண்யம் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல வந்து எதனா ஒருத்தர் யாருன்னா வந்து நலிஞ்சு போயிருந்தாலும் அவரை பத்தி கண்டுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிட்டாலும் அதை பத்தியும் நம்ம ஆளுங்க எல்லாம் வந்து கவலைப்படுவாங்களா. அதனால என்ன பண்றாங்க, எல்லாரும் அந்த லஞ்ச லாவண்யம், இந்த மாதிரி அவங்க வீட்டுல லஞ்சம் வாங்கி வாங்கி அவங்க இவ்வளவு வசதியாயினே போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறாம பிடிச்ச மக்கள்லாம் என்ன பண்றாங்க, அதுக்காக போராடுறாங்க. அப்போ புத்திஜீவிகளும் சித்தாந்தவாதிகளும் என்ன பண்றாங்க, குரல் எழுப்புறாங்க. ஆனா இது எதுவுமே அரசாங்க காதுக்கு போகவே இல்லை. என்ன பண்றாங்க, ஒரு சிலர் வந்து அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்காக சதி வேலையும் செய்யறாங்க. இவங்க வந்து எந்த லஞ்ச லாவணத்தையும் கவனிக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சதி வேலைய பண்றாங்க. அப்போ மூக்கனோட வருமானம் வந்து தினந்தோறும் வந்து நல்லா அதிகரிச்சே வந்துனே இருக்குது. 6 வருஷத்துல லட்சாதிபதி ஆயிடுறான். 3 திரைப்படத்துல வேற நடிச்சிடுறாரு இப்ப. அப்புறம் அவரை வந்து 9 பேரிலக்கியவாதிகள் வேற மூக்கனினுடைய சுயசரிதையை எழுதி வேற பணம் சம்பாதிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி இவர் சம்பாதிக்க ஆரம்பிச்ச பின்னர் மக்கள் தான் வந்து, அவர் சொல்றாரு, ஆசிரியர் பாருங்க எப்படி சொல்றாரு, மக்கள் வந்து புரட்சியாளர்கள், தனி மண்டூசுகள், அவர்கள் அமைதியை வந்து என்ன பண்றாங்க, நிலைநாட்ட மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் கத்தினே இருப்பாங்க. அவர் வந்து 6 வருஷத்துல வந்து பெரிய லட்சாதிபதி ஆயிடுறாரு. மக்கள் ஒரு பாட்டுக்கு கத்தின்னு தான் இருக்காங்க, அரசாங்கத்துக்கு எதிர்க்காக கூக்குரலிட்டுனே இருக்கிறாங்க. அப்ப வந்து அவர் வந்து ஒரு பெரிய பங்களால இப்ப வாழறாரு. அந்த பங்களால என்னன்னா ஒரு விருந்தினர் மாளிகையும் உண்டு. அந்த மாளிகையில வந்து எப்பவுமே சாப்பாடு போட்டுனே இருப்பாங்க, ஒலை கொதிச்சுக்கினே இருக்கும், வர்றவங்க எல்லாம் சாப்பிட்டுனே போவாங்க. சாப்பிட்டுட்டு போறவங்களுக்கு ஒரு துளி மூக்கு பொடியும் வேற கொடுப்பாரு. அது அவரோட பாலிசியா வச்சுட்டு இருந்தாரு.
இப்ப அவருக்கு வந்து 2 வந்து செக்ரட்டரி வேற இருக்கிறாங்க. 2 பேரும் மெத்த படிச்சவங்க, ரொம்ப அழகானவங்க. இப்ப இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இப்படிதான் போகுது அவரோட லைஃப். 2 பேரும் வந்து மூக்கனை வேற காதலிக்கிறாங்க. 2 பெண்கள் வந்து மூக்கனை காதலிச்சா பிரச்சனை தானே வரும், சில்லறை பிரச்சனை தானே வரும். அந்த மாதிரியான சில்லறை பிரச்சனையும் இவரோட வாழ்க்கையில வரப்போகுது. ஆசிரியர் எழுதுறாரு, எந்த மடையனையும் தீவெட்டி கொள்ளைக்காரனையும் எந்த முடிச்சவிழ்ப்பவனையும் காதல் செய்ய எப்பொழுதுமே அழகிய பெண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். உலக வரலாற்றில் 2 பெண்கள் ஒருவரை காதலிக்கும் போது சில்லறை பிரச்சனைகள் ஏற்படுவது சகஜம். அதே போல மூக்கனின் வாழ்க்கையிலும் என்ன ஆச்சு, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப என்ன பண்றாரு மூக்கன் வந்து உலகத்துல என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் நடந்தாலும் அதை பத்தி கருத்து தெரிவிக்குவாரு இவரு. அது என்னென்னா பத்தி கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, கிரக சஞ்சாரம், பிரபஞ்ச உற்பத்தி, ஓவியம், வாட்ச் வியாபாரம், மெஸ்மரிசம், போட்டோகிராஃபி, ஆன்மா, நாவல், இலக்கியம், மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை, பத்திரிகை செயல்பாடு, மிருக வேட்டை, இது மாதிரி எல்லாவற்றையும் பத்தி அவர் வந்து கருத்து தெரிவிப்பார். இவர் வந்து எதனா ஒரு செய்தியோ எதனையா பத்தி ஒரு கருத்து தெரிவிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள்ல இந்த சம்பவத்துல வந்து எந்த ஒரு விசேஷமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மடத்தனமா நம்புற அளவுக்கு ஆயிட்டாரு. இப்போ மூக்கன் அவ்வளவு ஃபெமிலியரா ஆயிட்டாரு. இந்த காலகட்டத்துலதான் என்னாச்சு, இந்த மூக்கனை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கட்சிக்காரங்க எல்லாம் வந்து ஆலோசனை பண்றாங்க. அதுல வந்து ஒரு நீங்கள் தரிசு நிலத்தில் சில மரக்கன்றுகளை நடுகிறீர்கள், தண்ணீர் விடுகிறீர்கள், உரமிடுகிறீர்கள், வேலி அமைக்கிறீர்கள். எதிர்பார்த்த வருடங்கள் கழித்ததும் கன்றுகள் குலை விடுகின்றன. குலை குலையாக தேங்காய்கள் அப்படியே கனஜோராக தொங்கி கிடக்கின்றன. அப்போது உங்களிடமிருந்து அந்த தென்னந்தோப்பை கைப்பற்றி விட எல்லாரும் நினைப்பாங்கல்ல, அத மாதிரிதான் வந்து மூக்கனை கைப்பற்றதுக்கு எல்லாரும் வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம மூக்கனை ஃபர்ஸ்ட் கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சது நம்ம ஆளும் அரசாங்கம் தான். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவருக்கு நாசி பிரமுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஜனாதிபதி அவரை கூப்பிட்டு அவருக்கு தங்க மெடல் ஒண்ணு கொடுத்தாரு. அதை வந்து அவர் மூக்கனோட கழுத்துல அணிவிச்சு அழகு பார்த்தாரு. அவரோட கையை குலுக்கிறதுக்கு பதிலாக அவரோட மூக்கோட தும்பை பிடித்துதான் வந்து குலுக்குறாரு. இந்த நிகழ்ச்சி வந்து திரைப்படமாக, செய்தி படமாக எல்லாத்துலயும் வந்து காமிக்கிறாங்க. தொலைக்காட்சியில, வானொலியில எல்லாத்துலயும் சொல்றாங்க. நம்ம மூக்கன் வந்து இன்னும் ஃபெமிலியர் ஆயிட்டாரு. இப்ப வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன பண்ணிட்டாங்க, உஷாராயிட்டு மக்களை உசுப்பேத்தி எங்க கட்சிக்குதான் வந்து மூக்கன் வந்து தலைமை பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம நாட்டுலதான் பல கட்சிகள் இருக்குதுல்ல, அவர் எந்த கட்சிக்கு போவாரு? எல்லா கட்சியிலும் மக்கள் புரட்சி தான். அப்போ வந்து இவர் என்ன பண்றாரு, எந்த கட்சியும் என்னால சேர முடியாது ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சே விடவே இல்லை. அப்போ என்னாச்சு, அவரோட செக்ரட்டரியில ஒரு செக்ரட்டரி இருக்கிறால, அந்த பொண்ணு என்ன சொல்லும், நீங்க வந்து தோழரே, நீங்க என்கிட்ட உங்களுக்கு பிரியம் இருந்தா நீங்க எங்க கட்சியில சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப இவர் என்ன பண்றாரு, அப்பவும் சைலண்டா இல்லாம திரும்பி இன்னொரு செக்ரட்டரி இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து நான் சேரணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த நேரம் பார்த்து கூட இருந்த அந்த புரட்சி பாசறையில இருந்த மக்கள்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கோஷம் போடுறாங்க. கோஷம் போட்டு இந்த மாதிரி நம்ம கட்சி மூக்கனின் கட்சி, மூக்கனின் கட்சி புரட்சி பாசறை அப்படின்னு அங்க எல்லாரும் சேர்ந்து கோஷம் போடுறாங்க. இத பார்த்த உடனே இன்னொரு மக்கள் புரட்சி இருக்குது பாரு, அவங்க என்ன பண்றாங்க, கோபம் வந்துச்சு அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மூக்கனோட இன்னொரு செக்ரட்டரி இருக்கால, அவளை பிடிச்சி அவ வாயில திடுக்கிட வைக்க ஒரு செய்திய வந்து அவளை வந்து மிரட்டி சொல்றாங்க. அது என்ன செய்தி சொல்ல போறா அப்படின்னா, அவ வந்து சொல்றா வெளியில வந்து, மக்களுக்கு வஞ்சகம் செய்த மூக்கன், மூக்கன் ஒரு பிற்போக்குவாதி. இத்தனை ஆண்டுகளாக அவன் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இந்த பாதக செயலில் என்னையும் பங்கு பெற வைத்தான். இதற்காக நான் வருந்துகிறேன். மக்களிடம் இப்பொழுது நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். மூக்கனின் மூக்கு வெறும் ரப்பர் மூக்கு. இந்த அறிவிப்பை வந்து உலகில் உள்ள அனைத்து பத்திரிகைகளும் பெரிய தலையங்கத்துல வெளியிடுறாங்க. அப்போ வந்து மூக்கனின் மூக்கு ரப்பர் மூக்கு, இந்த வந்து இவன் வந்து திருடன், வஞ்சகன், இவன் வந்து ஒரிஜினல் மூக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை அறிந்து கோடானு கோடி மக்களால் அமைதியாக இருக்க முடியுமா? கோபப்படாமல் இருக்க முடியுமா?
மூக்கு ஒரிஜினல் இல்லையா? இல்லவே இல்லை. உலகின் நாலா பக்கங்களிலிருந்தும் தந்திகள், தொலைபேசி அழைப்புகள், கடிதங்கள் ஜனாதிபதிக்கு இந்த நேரத்துல இருப்பு கொள்ளவே இல்லை. அடடா, மக்கள் விரோத சக்தியான ரப்பர் மூக்கன் ஒழிக, இன்குலாப் ஜிந்தாபாத் இந்த அறிவிப்பை மூக்கனின் எதிர்கட்சிக்காரர்கள் வெளியிட்டதும் மற்ற புரட்சிக்காரர்கள் என்ன பண்ணாங்க? மிச்சம் இருந்த அழகிய தனி செயலாளர் அவளை அழைச்சு என்ன பண்ணாங்க? இந்த மாற்று சக்தி வாய்ந்த புரட்சிகரை இன்னொரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. அதுல என்னன்னா, நாட்டு மக்களே, உலகோரே, அவள் சொன்னது முற்றிலும் பொய். அவளை தோழர் மூக்கன் காதலிக்க மறுத்துவிட்டார். இந்த ஆற்றாமையால் தான் அவளுக்கு தோழர் மூக்கனின் பெயரையும் புகழையும் அவள் கைப்பற்றி விட முயற்சி செய்கிறாள். அவருடைய சகோதரன் ஒருவன் வந்து மாற்று கட்சியில் இருக்கிறான். அதனால அவனாலதான் இவ வந்து இது மாதிரி சொல்றா. அதனால அவனோட தோலை வந்து நம்ம உரிச்சு காட்டணும் மக்களுக்கு. இந்த சந்தர்ப்பத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். நான் தான் வந்து அவருக்கு வந்து அந்தரங்க காரியதரிசி. நான் என்ன சொன்னாலும் அதை தான் அவர் கேட்பாரு. தோழரோட மூக்கு வந்து ரப்பர் கிடையாது, என்னோட இதயம் போல அது வந்து மிகவும் சுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்போ வந்து இந்த சூழல்ல வந்து தோழர் மூக்கனின் பின்னால் இனி திரண்டு நிற்கும் மக்கள் புரட்சி பாசறை கட்சி ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க. தோழர் மூக்கன் கட்சி ஜிந்தாபாத் சொல்லிட்டு இவங்க இன்னொரு பக்கம் கத்துறாங்க. இப்படியே போயினே இருக்கு. மக்கள் என்ன செய்வார்கள்? கருத்தியல் தடுமாற்றத்துடன் தான் இருக்கிறார்கள் மக்கள். அரசாங்கத்தையும் ஜனாதிபதியையும் பிரதம மந்திரியும் என்ன பண்ணிட்டாங்க? திட்ட தொடங்கிட்டாங்க. இப்ப செயல்பட முடியாத அரசாங்கம், ரப்பர் மூக்கனுக்கு நாசி பிரமுகர் விருது வேற, தங்க மிடல் வேற இருக்கு அப்படியே சொல்லிட்டு எல்லாரும் வந்து மக்கள் வந்து கொதித்தெழுந்து கத்தின்னு இருக்காங்க. இந்த மக்கள் விரோத நடவடிக்கையால பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் என்ன ஆச்சு? இவங்க 2 பேருக்கும் பங்கு இருக்குது. உடனே இவங்க 2 பேரை ராஜினாமா செய்யணும், மந்திரி சபையை கலைக்கணும், இப்படிலாம் வந்து கோஷம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அது வேற இல்லாத அந்த ரப்பர் மூக்கனை வந்து கைது செய்து ஜெயில போடணும், திருட்டுத்தனம் பண்ணிட்டான் அப்படி வேற இவங்க எல்லாமே சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க? இந்த நேரத்துல பிரதமரும் ஜனாதிபதியும் சேர்ந்து முடிவு செய்து என்ன பண்றாங்க? மூக்கனை வந்து ஒரு பெரிய ராணுவமோ டேங்க் வண்டி வந்து அவனை வந்து கைது செஞ்சுட்டு போயிடுறாங்க அந்த நேரத்துல. அப்புறமா இந்த மாதிரி கைது செஞ்சுட்டு போன கொஞ்ச நாள் வந்து அவரை பத்தி எந்த ஒரு செய்தியும் கிடையாது. ஜனங்கள்ல வந்து என்ன பண்ணாங்க? நம்ம ஜனங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மூக்கனை மறந்தே போயிட்டாங்க. சிறிது காலத்துக்கு பிறகு ஜனாதிபதி கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது. அது என்னன்னா, வருகிற மார்ச் 9ஆம் தேதி நாசி பிரமுகரை பற்றிய வெளிப்படையான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்படும். மூக்கனின் மூக்கு ஒரிஜினல் தானா? 48 நாடுகளை சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் வந்து அத வந்து மருத்துவ நிபுணர்கள் வருவாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் அவரை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து அவங்க வந்து சொல்றாங்க. மக்கள்லாம் வந்து அமைதி காக்கணும். அந்த நேரத்துல யாரும் வந்து இந்த மாதிரி இந்த டெல்லியில வந்து யாரும் வந்து கூடக்கூடாது, அப்படி தலைநகர்ல வந்து டெல்லி சொல்லல, தலைநகர்ல வந்து கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரு சொல்றாரு. அவரோட அறிக்கை வருது. ஆனா நம்ம மக்கள் தான் கேட்க மாட்டாங்களே. என்ன பண்ணுவாங்க? மடைய சிரோன்மணிகளான மக்கள், தனி மண்டூசுகள், புரட்சியாளர்கள் அவர்கள் அமைதியை மேலும் 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 கடைபிடிக்கவே இல்லை. அவர்கள் என்ன பண்ணாங்க? தலைமாநகரில குவிந்தார்கள். என்ன பண்றாங்க? வந்தவங்க சும்மா இருக்கிறாங்களா? திரைப்பட கொட்டகைகளுக்கு தீ வைக்கிறாங்க, மது சாலைகளை கைப்பற்றாங்க, வாகனங்கள் எல்லாம் உடைக்கிறாங்க, காவல் நிலையங்களுக்கு தீ வைக்கிறாங்க, அரசு கட்டிடங்களை சூறையாடுகிறாங்க, நிறைய வகுப்பு கலவரங்கள் வேற நடக்குது. இந்த நிறைய பேர்கள் வந்து இந்த மூக்கனோட ஆர்ப்பாட்டத்துல வந்து நிறைய பேர் உயிர் தியாகம் வேற செய்யறாங்க. இந்த அளவுக்கு கலவரம் நடந்து போகுது. இப்ப அதுக்கப்புறமா நம்ம சொன்ன அந்த மார்ச் 9ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாடி வந்து ஒரே பெரும் மகா சமுத்திரம், மகா சமுத்திரம் அப்படியே ஆர்ப்பரித்து கொண்டிருக்குது. அப்போது வந்து ஒலிபெருக்கில வந்து உலகுக்கு அறிவிப்பது போல ஓசை முழங்கின, மக்கள் அமைதி காக்க வேண்டும், வாய்களை எல்லாரும் மூடிக்கொள்ளுங்கள், பரிசோதனையை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்போ ஜனாதிபதியும் பிரதமரும் பிற அமைச்சர்களும் பங்கு வகித்த மகா சபையில் மருத்துவர்கள் திருவாளர் மூக்கனின் மூக்கை சுற்றி கூடினார்கள். பதற்றத்துடன் மக்கள் கூட்டமாக மூச்சை அடக்கி பிடித்தபடி நின்று கொண்டிருந்தார்கள்.
ஒரு மகா மருத்துவர் மூக்கஞ்சியின் மூக்கின் தும்பை அடைத்தார். அப்போது அவர் வந்து ஹா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை விடுறாரு. அப்பவே வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவரோட மூக்கு உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இன்னொரு மருத்துவர் என்ன பண்றாரு, குண்டூசியால நம்ம மூக்கின் தும்புல வந்து குண்டூசியில ஒரு குத்து குத்துறாரு. குத்துன உடனே என்ன ஆகுது, என்ன ஆச்சரியம், திருவாளர் மூக்கனின் மூக்கு நுனியிலிருந்து ஒரு சொட்டு சிவந்த பரிசுத்த ரத்தம் வந்து வெளியில வந்து கொட்டுது. அப்போ வந்து எல்லாரும் கத்துறாங்க மக்கள் எல்லாம், ஐயோ மூக்கு ரப்பர் மூக்கு அல்ல, ஒட்ட வைத்தது இல்ல, சுத்தமான ஒரிஜினல். மாபெரும் மருத்துவர் குழு வந்து ஏக மனதோட இதை வந்து ஒத்துக்கிறாங்க, தீர்ப்பளிக்கிறாங்க. அப்போ மூக்கஞ்சியோட தனி செயலர் வந்து என்ன பண்ற, அந்த மூக்கஞ்சியோட அந்த மூக்குல வந்து அழகா ஒரு முத்தம் வர வைக்கிறார். தோழர் மூக்கன் ஜிந்தாபாத், நாசி பிரமுகர் ஜிந்தாபாத், தோழர் மூக்கனின் மக்கள் முன்னேற்ற கட்சி ஜிந்தாபாத், ஜனாப் மூக்கனின் மூக்கு ஒரிஜினல் ஒரிஜினல் ஒரிஜினல், அண்ட சராசரங்களும் தகர்ந்து விடுவது போன்ற சத்தம் ஒரிஜினல், சுத்தமான ஒரிஜினல். இந்த ஆரவாரம் தொடங்கிய உடனேயே ஜனாதிபதி என்னும் மகா குடிமகன் மேலும் ஒரு புத்தம் புதிய அடவு வேலை செய்கிறார். என்ன பண்றாருன்னா, தோழர் மூக்கனுக்கு மூக்கஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் ஒரு விருதை கொடுக்குறாரு. அவரை அப்புறமா என்ன பண்றாங்க, பாராளுமன்றத்துக்கு அவரை வந்து நியமனம் வேற செய்யறாரு. இப்போ வந்து நம்ம மூக்கன் வந்து மூக்கஸ்ரீ மூக்கன் எம்பி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் 2-3 பல்கலைக்கழகங்கள் வேற அவருக்கு லிட்ரேச்சர் எம் லிட்டும் டி லிட்டும் கொடுக்குறாங்க. மூக்கஸ்ரீ மூக்கன் மாஸ்டர் ஆஃப் லிட்ரேச்சர், மூக்கஸ்ரீ மூக்கன் டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர். இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து நம்ம எல்லாரும் வந்து மடைய சிரோன்மணிகள் அல்லவா மக்கள், தனி மண்டூசுகளை ஆளும் அரசு. மூக்கஸ்ரீ மூக்கனை அடைய முடியாத அழகிய பழைய அந்தரங்க காரியதரிசியின் கட்சிக்காரர்கள் என்ன பண்றாங்க, இப்ப அவங்க வந்து எல்லாம் ஒரு ஐக்கிய முன்னோனியா சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க, இப்பவும் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் எதிரா இவங்க வந்து அணி திரண்டு அவரோடது மூக்கு வந்து ரப்பர் மூக்கு தான், இவர் வந்து சும்மானா சொல்றாரு, எல்லாரையும் ஏமாத்திட்டாரு, இவர் லஞ்சம் கொடுத்துட்டாரு, அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த அரசவையை கலைக்கணும், இந்த சட்டசபையை கலைக்கணும், திருப்பி எலெக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க அப்படிதான் கத்துறாங்க, இது மக்கள் விரோதம், மூக்கனின் மூக்கு ரப்பர் மூக்கு, ஒரிஜினல் மூக்கு இல்லவே இல்லை. பாருங்களேன் புரட்சியின் போக்கை, புத்திஜீவிகள் சித்தாந்தவாதிகள் என்ன செய்வார்கள், கருத்தியல் தடுமாற்றம் இல்லாமல் இருக்க முடியுமா, விஷயம் புனித புகழ்பெற்ற ஒரு மூக்கல்லவா. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. வணக்கம். ஒரு கதை, சின்ன கதை நம்மள, அதாவது ஒரு மக்களோட மனநிலையையும் அரசாங்கத்துடைய மனநிலையையும் நாம எப்படியெல்லாம் இருக்கிறோம்ன்றத எவ்வளவு பிரமாதமா எழுதியிருக்காருன்றது சாதாரண கதை தான். ஒரு நாம ஏதாச்சும் ஒண்ணு வித்தியாசமா இருந்ததுன்னா நம்மளோட நடவடிக்கை எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதுல முதல்லயே நான் சொல்லியிருக்கணும், இது வந்து கதை முடிஞ்ச உடனே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லணும்ன்றது முக்கியமான விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தர் பார்வையும் எப்படி இருக்கு, இந்த கதையை பேஸ் பண்ணி நம்ம பார்வை எப்படி இருக்கு அப்படின்றதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தவிர அதனாலதான் இந்த கதையை கொடுக்கறதுக்கு அவங்க பையன் வந்து இதை அப்படியே கொண்டு போய் மலையாளத்துல இருக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. அதனாலதான் அவங்க கொடுக்கறதுக்கு எல்லாம் யோசிச்சிருக்காங்க. உங்கள் பார்வைக்கு இப்பொழுது மக்களுடைய மனநிலை நம்ம இந்தியால எப்படி நம்ம பாக்குறோம், ஒரு டிஃப்ரெண்டான பர்சனை அதை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு பொலிட்டிக்கலா எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதேதான், இதை விட அழகா வந்து யாரும் படிச்சு கொடுக்க முடியாதுங்க சார். டிப்பிக்கலா அது மூக்கன் அப்படின்னு இல்ல, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை கூட நீங்க மனசுல இப்ப கொண்டு வந்திருக்கலாம். என் கட்சியில வந்து உங்க கட்சியில வந்து அவரை வச்சு அதுக்கு இதை பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆக்கிடலாம். அவருக்கு உடனே அதுக்கான பட்டம், அவரை விட நல்லா ஆக்ட் பண்ணவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா இவர் தான் வந்து போனி ஆகுற மாதிரி வியாபாரம் பண்ற மாதிரி பர்சன்னா அவருக்கு ஒரு அவார்டை கொடுத்து அந்த கட்சிக்குள்ள கொண்டு வர்றது அத்தனையும் வந்து சூப்பரா சொல்லியிருக்காரு. இது அவர் அப்பவே யோசிச்சிருக்காரு. அதுதான் மேம், அது அப்பவே யோசிச்சிருக்காருன்றது ரியலி அமேசிங். சைக்காலஜி அப்படியே இந்தியால இருக்கிற பொலிட்டிக்கல் பர்சன்ஸோட சைக்காலஜி அண்ட் அந்த மீடியாவோட சைக்காலஜி
மக்களுடைய சைக்காலஜி எல்லாத்தையும் அவ்வளவு அழகா வந்து ஒரு மனுஷன் எப்ப வேணா ஆகலாம். ஒரு இன்டிஃபரெண்டா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிற பர்சனுக்கு ஒரு லைஃப் கிடைக்குதுன்றது ஒரு இது. பட் நீங்க ஃபர்ஸ்டே அவருக்கு சொன்னீங்க அவருக்கு சாப்பிடுறது தூங்குறது தவிர வேற வேலையே தெரியாதுன்ற ஒரு பர்சனை எவ்வளவு பெரிய லீடர், எவ்வளவு பெரிய அவார்டு, எவ்வளவு பெரிய இதுக்கு கொண்டு போகிறதுக்கு பாக்குறாங்க. சின்ஸ் இட் இஸ் ஃபேமஸ். ரியலி என்ஜாய் படிக்கிற இந்த கதையை. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய மெசேஜஸ். தேங்க்யூமா, தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்கிட்ட ஜாதகம் கேட்கிற மாதிரி கருத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களோட மனநிலை. வாங்க அடுத்தது யாரு பேசுறீங்க? வணக்கம் மாலதி மேம். வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது இது வந்து பிரேமா மேடம் சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிய மார்க் பண்ற மாதிரி தான் இந்த கதையுமே இருக்கு. ஒரு ஒரு பர்சனாலிட்டினா அவங்கள வச்சு என்னெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. இந்த ஜே சில குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு புக்கு படிச்சேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சுந்தர் ராமசாமி அவங்க எழுதுனது. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர் பத்தி பேசுறோம், அமெரிக்கன் ஆத்தர்ஸ் நிறைய பேரை பத்தி பேசுறோம். ஆனா இங்க நம்ம பக்கத்து மாநிலத்துல இருக்கிற ஆத்தர்ஸ் அவங்க புக்ஸ் எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? அது எல்லாமே இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு செஞ்சு கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும், நம்ம கிட்ட இல்லாத லிட்ரேச்சரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் ஒரு அழகான ஒரு மொழிபெயர்ப்பு புக்கு தான். சோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மேடம். நல்ல பெரிய புக். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய கதைகள் இருக்குது, 16 நிறைய கதைகள் இருக்குது. ஆத்தரை பத்தி 2-3 எழுதியிருக்காங்க. அத வந்து பட் இத சொல்லிட்டு மத்ததுக்கு போலாம் அப்படின்றதுக்காக தான் இத ஆரம்பிச்சு வராங்க. சார் அவர் பொலிட்டிக்கலாவும் இருந்திருக்காரு, சன்னியாசியாவும் 2 சன்னியாசியாவும் இருந்திருக்காரு. அதனால அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியா அளவுல ஃபுல்லா வந்து பாத்திருக்காருன்னும் போது அப்படியே டெபிக்ட்ஸ் மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் சார். அதுதான் நம்ம சொல்லணும். அதான் எல்லா ஆங்கிள்லயும் இருந்திருக்காரு. ஈவன் திருடுவன் செஞ்சாருன்னு போட்டிருக்காங்க. அப்போ அவருக்கு எவ்வளவு அனுபவம் இருந்திருக்காரு சார். அவரு வைக்கம் போராட்டம்ல கலந்துக்கிட்டவருங்களா? இல்ல வைக்கத்துல பிறந்திருக்காரு. ஓகே, பிறந்தவர். ஓகே ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. வாங்க ஜெயந்தி மேடம், நீங்க கதை சொல்றீங்க. கதை சொல்ற ஆளுங்க நீங்க தான் சொல்லணும். அப்படி ஃபீல் இல்ல கதை ரொம்ப நன்றாக இருந்தது. எனக்கு என்ன தோன்றியதுன்னா, எப்பதான் இந்த அரசியல் மாறும்? பழையதையே நம்ம பேசிக்கிட்டே 58ல இருந்து இந்த இதை இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கே. 20வது 21வது நூற்றாண்டுக்கு வந்தா இட்டும் எப்பதான் நம்மளோட கருத்துகளும் நம்மளோட இந்த மடையர் என்ற அந்த மனிதர் இது எப்பொழுது மாறும்? மாறவே மாறாதா? இந்த ஆமா, இந்த தலைமுறை வந்து கண்டிப்பாக மாத்தணும். இப்பொழுதாவது கொஞ்சம் மக்கள் விழித்திட்டு இந்த இளைய சமுதாயத்தினர் வந்து கண்டிப்பாக ஓட்டு வந்து சிந்தித்து போடணும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா இப்ப கூட அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. எதுனா ஒரு திரைப்படம் சாதாரணமா இருக்குது, அந்த கதையை வந்து பெருசாக்கிடுறாங்களே, உலக அளவுல பிரசித்தி பட வச்சிடறாங்களே அந்த திரைப்படத்தை. இப்ப கூட ஒரு சமீபத்துல ஒரு திரைப்படம், அதை சொல்றதுக்கு விரும்பல, நானு சொல்ல வேணாம் அப்படின்ட்டு. அது அப்படித்தானே டெல்லி அளவுக்கு அது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த படம். எல்லாமே நம்ம ஊடகவியலாளரும் அந்த பத்திரிகை எல்லாரும் பேசி அந்த படம் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. சின்ன விஷயங்கள ஊதி பெருக்குறதுல நம்ம ஆளுங்கெல்லாம் யாரும் வெல்ல முடியாது. மகிழ்ச்சி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். வணக்கம் சார், நான் பேசலாமா சார்? வாங்க வணக்கம். நம்ம பெரிய புராணம் சிவபுராணம் மாதிரி ஒரு மூக்கு புராணம். ரொம்ப பெரிய புராணம் சிவபுராணம் மாதிரி மூக்கு புராணம் தான். ஸோ ரொம்ப நல்லா நேரேட்டிவ் பண்ணாங்க. இப்போ நான் 2 கேள்வி கேட்கலான்னு இருந்தேன், அதில் ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க. எந்த பீரியடுன்னு கேட்கலான்னு இருந்தேன், அது 1952ன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பிரேமா மேடம் கேட்ட மாதிரி தான். அவனுக்கு அவரும் மடையன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, எப்படி பல்வேறு சப்ஜெக்ட்ஸை பற்றி கருத்து தெரிவிச்சான் அப்படின்றதான் அந்த கேள்வியை கேட்க விரும்பினேன். அதுக்கு ஏதாவது விளக்கம் இருந்தா சொல்லுங்க. மற்றபடி அவங்க அவர் எது சொன்னாலும் கேட்கறதுக்கு மக்கள் தயாரா இருந்தாங்க. மக்களோட மனசு அப்படிதான் இருக்குது. மடையனா இருந்தாலும் அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்கதான் மக்கள் தயாரா இருக்கிறாங்க. அதுதான் சொல்றாரு. அவருக்கு தெரியுதோ தெரியலையோ. ஓகே, எந்த இதுல ஓகே அதான் அவர் சொல்ல விரும்புறாரு. அதுதான் சொல்றாரு அவரு. நீங்க டிஸ்கிரைப் பண்ண விதம், அந்த மூக்கு நீளம், இது இந்த மாதிரி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ண விதம்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. எக்ஸ்பிரஷனும் ரொம்ப நல்லா இருந்தது, கோர்வையா சொன்னீங்க. அதற்காக நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். தேங்க்யூ சோ மச் மேம். அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா
அவ்வளவு அழகா அந்த அந்த ஃப்ளோ ஆஃப் த வேர்ட்ஸ் நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இது வந்து சைக்காலஜில ஃப்ளோ ஸ்டேட்னே சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க எங்களையும் அந்த ஃப்ளோக்குள்ள கொண்டு வந்தீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். 1950லனாலும் இன்னைக்கும் நம்ம அப்படித்தானே இருக்கோம். ப்ராபபிளி இப்போ இந்த பசங்க இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் ரொம்பவே ஃபேக்ட்ஃபுல்லா நிறைய விஷயத்த பாக்குறாங்க, கேக்குறாங்க. we are seeing and என்ன சொல்றது, ஒரு திங்கிங் கூட ரெவல்யூஷனா மாறிட்டு வருது. ப்ராபபிளி we can look at ஃபியூச்சர் லீடர்ஸ் டிஃப்ரெண்டா இருப்பாங்க, அப்படிதான் நான் பாக்குறேன். இது இந்த காலகட்டத்துல அவர் 1950ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சிமிலரா தானே இருக்கும். ரொம்ப ஒன்றும் பெருசா மாறிடலையே, இந்த சொசைட்டியா இருக்கட்டும், கல்ச்சரா இருக்கட்டும். ஸோ ஐ எம் ரியலி எப்படி சொல்றது, ரொம்ப ஃபார்வர்டா தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். கண்டிப்பா நம்ம யங்கர் ஜெனரேஷன் நம்மளை கைவிட மாட்டார்கள். பட் அதே மாதிரி எனக்கு இன்னும் ஒரு பக்கம் ஒரு பயம் இருக்கு. எங்க இந்த ஹியூமனுடைய இல்லாம அப்படியே ரொம்பவே தே கோ இன்டெலெக்சுவலி ஃபேக்ட்ஃபுல்லின்னு போயிடுவாங்களோ வித்தவுட் எமோஷன் டச், அப்படிங்கிற ஒரு த்ரெட் தான் நான் பாக்குறேனே ஒழிய ஐம் ரியலி லுக்கிங் அஹெட் a very beautiful world. இல்ல, அப்படி போக முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. இந்த சிந்தனைகள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுதுன்றப்ப அந்த அவங்களோட பார்வையும் மாறும். எல்லாருமே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. எப்பயுமே எல்லா காலகட்டத்திலயும் இது நடந்திருக்கு. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்துட்டு தான் இருக்கு. அந்த டெவலப்மெண்ட்ல இருந்தாலும் பல பேர் அரசியல் இருக்காங்க, பல பேர் வேற வேற ஃபீல்ட்ல இருக்காங்க. இதெல்லாம் நடக்கதான் செய்யுது. அதனால இளைஞர்கள் போவாங்கன்றதெல்லாம் ஒரே கண்ணோட்டத்துல இருப்பாங்கன்றதெல்லாம் நம்மளை விட இன்னும் நல்லா இருப்பாங்களே தவிர, அதிகமா சிந்திப்பாங்களே தவிர, மற்றபடி நம்மள மாதிரி இருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. தாமரை செல்வி மேடம் என்ன சொல்றாங்க பாருங்க. ஆமாங்க. அம்மா உங்க குரல் வளம், நல்ல குரல் உங்களுக்கு கணீர்னு இருக்கு. அப்புறம் நீங்க சொல்லும் பொழுது, அந்த இனிஷியலா சொல்லும் பொழுது மூக்கு வளர்ந்து பொடி போடுவான், சாப்பிடுவான், அந்த மூக்கு வளர்ந்து நீளமாயிடுச்சு, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, சாப்பாடு போடுறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த குரல்ல இருந்த அந்த நக்கலும் நகைச்சுவையும் நான் ரொம்ப ரசிச்சேன். அது நடுவில் அப்பப்போ அந்த எழுத்து, அந்த கதையை பொறுத்து அது ரொம்ப அழகா இருந்தது. ஸோ நான் பர்சனலாக உட்காந்து கதை கேட்கும்போது எஸ்பெஷலி அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அது ஒன்று. அப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னுமா இப்படியேடா இருக்கும், 1952 ஆரம்பித்து இன்னுமாடா மாறலை அப்படின்னு தோணுச்சு கண்டிப்பாக. அப்புறம் இவங்க கதை கேட்கும் பொழுது இந்த என்னது பழத்தை வாங்கிட்டு அம்மா அப்பாவை சுற்றி உலகம் சுற்றின மாதிரி சுற்றி வந்துட்டேன் நான். அதாவது பல அரசியல்வாதிகளுடைய நினைவுகள்லாம் வந்துட்டு போச்சு. அதாவது எங்கன்னா பரமார்த்த குருவில் ஆரம்பிச்சு நம்ம பீகார்ல போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம தெர்மாக்கோல் வச்சு டேமை கவர் பண்ணாரே, அவரை விசிட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பல பேரோட வாழ்ந்துட்டு இருக்கோமே, நம்ம பிரசிடென்ட் எத்தனை பேருக்கிட்ட மெடல் கொடுத்துருப்பாங்கன்னு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக இதுலேயோ பார்த்துட்டு இருந்த பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னது கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் தி, அதாவது பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்களும் சரி, பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸும் சரி, 2/3 கிரிமினல் கேஸ் ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னு படித்த ஞாபகம் எங்கேயோ ஒரு இடத்துல. அதே மாதிரி இப்போ இந்த எல்லாமே இந்த ஆன்லைன் உலகம் யுகமானதுனால இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு அண்ணாதுரை அவங்க ஃபேமிலியை பற்றி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவங்க யாருமே அரசியலுக்குள்ளே வரல. அப்போ அவங்க கேட்குறாங்க, நம்ம இப்போ இருக்கிற டிஎம்கே எல்லாம் ஏடிஎம்கே எல்லாம் அங்கேருந்து தானம்மா வந்துச்சு, உங்களெல்லாம் பார்க்குறாங்களா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க அவங்க அது பெருசாக எடுத்துக்கல, எல்லாம் படித்து டாக்டராக அந்த மாதிரி ஏதோ நல்ல படிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க பிஸியாக இருக்காங்க. ஸோ அண்ணாதுரை பொலிட்டிக்கல் மேடையில் தான் கொண்டு வரமே தவிர மற்றபடி எந்த ஒரு அவங்களுக்கான எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த காமராஜர் தோத்து போனப்போ, காமராஜரையே தோற்கடிச்ச நாடு நம்மளோட தமிழ்நாடு மாநிலம். ஸோ அப்போ அவர் தோத்து போனப்போ அண்ணாதுரை ரொம்ப வருத்தப்பட்டாராம். அடா பாவீங்களா, தோக்கடிச்சிட்டிங்களேடா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்றதுனால நிறுத்தினேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவர்கிட்ட பேசினாராம். அந்த மாதிரி தலைவர்களும் இருந்த நாடு. இப்போவும் சில பேர் இருக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி இளைஞர்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. ஒன்று அவங்கள ஓட்டு போடுறதுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும், வரமாட்டேங்கிறாங்க. அதையும் ஆன்லைனில் பண்ணிட்டா அசத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்விகள் கேட்க தான் அந்த மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். இந்த கேரளாக்காரங்க எப்போவுமே கொஞ்சம் அந்த பொலிட்டிக்கல் சாட்டையர் ரொம்ப இருக்கும். அங்கே அதி தீவிரமான ஒரு அரசியல் கலந்த இல்லாமல் எதுவுமே பேச மாட்டாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னும் பல கதைகள் எழுதியிருக்காருன்றீங்க, கேட்பதற்கு
ரொம்ப ஆவலா இருக்கோம்மா. தேங்க்யூ. மகிழ்ச்சி 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 மேடம், மகிழ்ச்சி. தேங்க்யூ. அதாவது வசிஷ்டர் வாயால கேட்பாங்க, அது மாதிரி கதை சொல்றவங்களே கதை சொல்லும் போது எல்லாமே தினமும் நம்ம கத்துக்கிறோம் ஐயா, அவ்வளவுதான். உண்மைதான். ஆனா வந்து நீங்க சொன்ன ஒரு கருத்துல வந்து அண்ணாவோட ஃபேமிலிக்கு வந்து கவர்மெண்ட் எதுவும் செய்யல அப்படின்றது ஒரு இது கருத்து இருந்தது. இதுல வந்து இவங்க ஜெயலலிதா வந்து ஒரு சில இதெல்லாம் செஞ்சாங்க. அவங்க செஞ்சாங்க, பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஈவன் டிஎம்கே பீரியட்ல 2 கட்சியும் செஞ்சிருக்கு. தொடர்ந்து செய்யுறாங்களான்றதுதான் கேள்வி. அப்படி பார்த்தா யாருக்குமே தொடர்ந்து எந்த கட்சியும் செய்யல. அது வந்து செய்யல. அது பல விஷயங்கள் இருக்குது. இன்னொரு விஷயம்னா அண்ணாவுக்கு வாரிசு கிடையாது. வாரிசு கிடையாது. அவருக்கு சொந்த பிள்ளைகள் கிடையாது. சகோதரி பிள்ளைகளை வளர்த்தாரு. சகோதரியுடைய பிள்ளைகள் எல்லாம் டாக்டர், அது மாதிரி அவங்களும் செட்டில் ஆகிருக்காங்க. அதனால இது வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் சும்மானா போய் தூண்டி விடுறது, உங்களுக்கு செஞ்சாங்களா கொண்டாங்களா அப்படின்ட்டு. இது கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து ஒரு சில இடத்துல அப்படிதான் இருக்கும். இது வந்து அப்படிதான் அந்த விஷயத்த வந்து பெருசாக்குறது. இது பத்திரிகையாளர் ஊடகம், இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் எப்பயுமே இத ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெருசாக்குறது தான் ஊடகங்கள். நம்ம அந்த ஊடகங்களும் திருந்தணும், நம்மளோட பார்வை, பொதுமக்களோட பார்வையும் திருந்தணும். அதாவது சில விஷயங்கள்லாம் விட்டுட்டு சில விஷயங்களை நம்ம பெருசாக்குறோம். அந்த சிந்தனைகள் மாறணும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாவாணருடைய பேத்தி பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு போட்டாங்க. கடைசியில பாவாணருடைய பேத்தி கிடையாது, அவங்க அண்ணனுடைய அப்படின்றது, அதுக்கப்புறம் அவருடைய உறவினர்ன்றது அதுக்கப்புறம் வந்தது. பட் தங்கம் தென்னரசு அமைச்சர் ஒரு நாலேஜுக்கு கொண்டு போய் அந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது மாதிரி மீடியால வந்து சிலதெல்லாம் ப்ராப்பரா சொல்றது இல்ல. இப்படி கிரியேட் பண்ணாதான் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்ன்றதுனால அந்த மாதிரி மேக்னிஃபை பண்றாங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் போய் எல்லாம் என்ன இந்த மாதிரி பேச்சு வந்தாலும் அடுத்த செகண்ட் நாங்க கலெக்டர் விட்டு போய் ப்ராப்பரா பண்றாரு. அந்த விஷயத்துல வந்து பாராட்ட வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இல்ல இவர் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, ஊடக மேதாவிகள் வேற சொல்றாரு. அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன் சொல்றதுக்கு. அவர் அப்பவே சொல்லியிருக்காரு 1952லயே ஊடக மேதாவிகள் எல்லாருமே சேர்ந்துட்டாங்க அந்த இடத்துல சொல்றாரு. அவர் அப்பவே சொல்றாரு. நம்ம இன்னைக்கு திட்டிட்டு இருக்கோம் ஊடகத்தை, அன்னைக்கு அப்படிதான் இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அன்னைக்கு பிரிண்ட் மீடியா மட்டும் தானே சார், இன்னைக்கு பல்வேறு மீடியா வந்துருச்சு. அப்ப பிரிண்ட் மீடியாவும் அளவுக்கு இருந்திருக்கு. ரேடியோ இருந்தது. ரேடியோ கூட அவ்வளவு பாப்புலர் இல்ல சார். 1950ஸ்ல அவ்வளவு பாப்புலரா இல்ல. அது பாப்புலரா இருந்தது இருந்தப்ப ரேடியோல அனௌன்ஸ் பண்ணாங்க சார், அது ஞாபகம் இருக்குங்களா? அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் எவ்வளவு பேர் வீட்ல ரேடியோ இருந்தது அந்த காலத்துல? கேள்விகள். ரேடியோவும் ஒரு மீடியான்றதுனால சொல்ல வரேன். ரெண்டாவது வந்து நம்ம அண்ணாவோட பையன் யாரு டாக்டர் பையன் வந்து ஆக்சுவலா சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அது எதனால சூசைட் பண்ணாரு என்ன ஏதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அது வெளியே வருது. பல விஷயங்கள் இருக்கும். நம்ம அதை வந்து மகிழ்ச்சி. வாங்க ராஜ்குமார். வணக்கம். சிறப்பா இருந்துச்சு. எனக்கு வடிவேல் சொல்ற மாதிரி ஒரு புறாவுக்கு போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூக்குக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். பெரிய அக்கப்போரா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு கரெக்ட் தான். ஏன்னா வந்து ஒண்ணுமே தெரியாதவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னா எல்லா கருத்தையும் அவங்கள்ட்ட தான் கேட்போம். நீட் பத்தியும் கேட்போம், எந்த பிரச்சனை இருந்தாலும் கேட்போம். அதையும் வந்து உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். அது உண்மைதான். ஆனா இப்ப இருக்கிற தலைமுறையில வந்து அந்த கருத்து கேட்பு இருக்கு. ஏன்னா கண்டென்ட் கொடுக்கணும் மீடியாக்கு. அவங்களுக்கு வந்து ஏதோ கண்டென்ட் கொடுக்கணும். ஆனா மக்கள் அது ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அது ரீச் ஆகும். இப்ப எல்லாம் வர கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு கருத்து சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. அதுக்குள்ள போட்டு குடஞ்சு மீம்ஸ் போட்டு அவங்க திரும்ப வந்து காலில் விழுகிற வரைக்கும் செஞ்சிருவோம். நம்ம அடுத்த செகண்ட் அதுல அப்செக்ட் பண்றதுக்கு 1000-10,000 பேர் வந்துடுறாங்கல்ல. ஆமா, ஏன்னா டீடைல்ஸ் இப்ப எல்லாருமே டீடைல்ஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் தெரியாம சொல்லிட்டு அட்மின் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தப்பிக்க முடியாது. அதனால வந்துட்டு மாற்றம் வந்து என்ன சொல்றது, நடக்கிறத அதே மாதிரி நடந்தாலும் மக்கள் எடுத்துக்கிற விதங்கள் மாறிக்கிட்டு தான் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு மூக்கு பெருசா இருக்கிறவங்க எல்லாரும் கருத்து சொல்ல முடியாது, கொஞ்சம் அடங்கிடுவாங்க. அந்த சூழ்நிலை மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா நாடு சிஸ்டம் எல்லாமே சரியாகும். நன்றி. சார் வணக்கம். சார் வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம், சூப்பரா சொல்லிருக்கீங்க. இந்த கதையை தலைப்பு பார்த்த உடனே உலக புகழ் பெற்ற மூக்கு, யாரோ நம்ம தலைவர்களுடைய மூக்கு, இந்த நடிகர்கள் மூக்கு, அதை பத்தி சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். நம்ம தலைவர்கள்லாம் முன்னாள் தலைவர் நம்ம பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் மூக்கை பத்தி பேசுவாங்க, நடிகர்கள்ல நாசர் மூக்கை பத்தி பேசுவாங்க, கிளியோபாத்ரா மூக்கை பத்தி பேசுவாங்க, இன்னும் சிலர் மூக்கை பத்தி ரொம்ப பிரமாதமா ஒரு
அதை பத்தி தான் ஏதோ பேச போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த கதையை நல்ல கற்பனையோடு எழுதியிருக்காரு பஷீர். அருமையான சட்டையர் இருக்கு. இது படிச்ச உடனே நம்ம தமிழ்நாட்டை சோ எழுதுற மாதிரி ஒரு கிண்டலும் கேலி இருக்கிற துணி தெரிஞ்சது. நல்ல கற்பனை. மூக்கை பத்தி வளர்றப்போ என்னன்னா இப்படி எல்லாம் ஆகுது, அவங்களுக்கு 2 காதலிகள் வர்றப்போ என்னென்ன பிரச்சனை வருது, அவருக்கு நல்ல கட்சி உலக அப்படின்ற நல்ல கற்பனையோடு எழுதியிருக்காரு. அதை நல்லா சொல்லியிருக்கீங்க. கதை சொல்லிகள்ல நான் ரீசெண்டா நான் கேட்கறது பவா செல்லத்துடைய கதை சொல்லி பொழுது போகலனாக்கா பவா செல்லத்துடைய கதையை கேட்பேன். படிக்கிறத விட அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் கதையை கேட்ட பிறகு புக்கு படிக்கிறப்ப இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி நீங்க சொன்ன இந்த புக்கு பஷீர் முகமது புக்கு கண்டிப்பா வாங்குவேன். நீங்க சொன்ன இந்த உலக புகழ்பெற்ற புக்கை பத்தி படிப்பேன். ஆவலை தூண்டி உள்ள ஒரு தலைப்பு. இதுல இன்னும் கற்பனையில வந்து பழைய படத்துல இந்த டி.கே. ராமசாமி காது வளர்ற மாதிரி ஒரு படம் சீன் எல்லாம் ஞாபகம் வருது. அனுமானுக்கு வால் வளரும். இந்த மாதிரி கற்பனைகள்லாம் நிறைய தோணுச்சு. நல்லா சொல்லியிருக்கீங்க. கதை சொல்லி நல்லா இதுதான் முதல் தடவை சொல்றீங்களா, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா தெரியல எனக்கு. நாலாவது தடவை. ஓ, 4வது தடவை. பாராட்டுகள். நான் இப்பதான் ஒரு மே மாதம் அந்த குரூப்ல சேர்ந்தனால எனக்கு தெரியாது. வாழ்த்துக்கள் மேடம், அருமையா இருந்தது. நிறைய கதை சொல்லுங்க மேடம், நிறைய கதை சொல்லுங்க. பஷீர் யாரு இவர் பேர் என்ன, பஷீரா? இவரை பத்தி பவா செல்லதுரை எல்லாம் சொல்லுவாரு. கேரளாவில் அந்த மீரா பஷீர் கேரள எழுத்தாளரை பத்தி நிறைய சொல்லுவாரு. இதெல்லாம் படிக்க ஆவல் தோன்றுகிறது. நன்றிகள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றிகள் சார், நன்றிகள். ஆக்சுவலா நீங்க பவா செல்லதுரை மாதிரி இங்க 2 பேர் கதை சொல்லிகள் இருக்காங்க. மேடம் மிஸ் ஜெயந்தி அண்ட் மேடம் தாமரை. கேட்க ஆவலா இருக்கும் சார், கேட்க ஆவலா இருக்கும். மேடம் 2 பேர் இருக்காங்க. இப்ப பேசினாங்களே, அவங்களையும் நம்ம கதை சொல்ல வைப்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க பேசுனதுல வந்து முக்கியமான விஷயம் ஓகே, நான் பேசுறது கேக்குதா இப்போ? ஓகே ஓகே. நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எல்லா வயதினர்களுமே வந்து நீங்க சொன்ன கதையை வந்து கேட்டா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அழகா நீங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, அந்த பேச்சு நடை ரொம்ப, நான் அதான் நினைச்சேன் என் பொண்ணுங்களும் கேட்டுதான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. அப்புறம் நான் போட்டு காட்டுறேன். ஏன்னா இப்போ அவங்க எப்படி வந்துட்டு ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சொல்லுவோமோ, இப்ப அவங்க பாட்டி கிட்ட ஒரு கதை கேட்டா எப்படி சொல்லுவாங்களோ, அது எப்பவுமே கேட்கறதுக்கு வந்து சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா நம்ம அதுதான் கடந்துதான் வந்திருக்கோம். அதனால இன்னைக்கு நம்ம ஏரோப்ளைன் போனா பார்ப்போம் இல்லையா, நம்ம ஏரோப்ளைன்லயே 1000 முறை போனாலும் ஏரோப்ளைன் போனா எட்டி பார்ப்போம். அந்த மாதிரி நீங்க சொன்னது ஒரு அந்த ஆர்வத்தை தூண்டுச்சு. நான் எப்படி பாக்குறேன்னா, அதுக்கு முன்னாடி சார் சொன்னது இந்த காது, இந்த ராஜா காது கழுத காதுன்னு அது வரும் ஒரு படத்துல. காது வந்து கழுத காது வந்துரும். அது அந்த மாதிரிதான் இருக்கு இந்த கான்செப்ட். நீங்க இதை சொன்ன அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு கற்பனையில எழுதின மாதிரியே தெரியல. அவர் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவர் ஏன்னா 10 வருஷம் வந்து ஊர் ஊரா சுத்தி இருக்கிறாருன்றீங்க. ஊரா சுத்தந்துல அவர் எல்லாமே இந்த என்னென்ன அவலங்கள் நடக்குது இது எல்லாத்தையும் அவர் அப்சர்வ் பண்ணி ரியாலிட்டியில தான் அவர் எழுதியிருக்காரு. இதுல எந்த கற்பனையுமே எனக்கு இருக்கிற ஒரு விஷயம் கூட எனக்கு கற்பனையாவே தெரியல. ஏன்னா எல்லாத்துக்குமே பிக்சர் எனக்கு வருது. எல்லா நடிகர்கள் வராங்க, அரசியல்வாதிகள் வராங்க, சாமியார்கள் வராங்க, எல்லாருமே கண்ணு முன்னாடி வராங்க நீங்க ஒவ்வொரு சீன் சொல்லும் போதுமே. அப்போ இது வந்து அவர் தீர்க்கதரிசியா இல்ல ஏதோ ஒண்ணு பார்த்துதான் பண்ணியிருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் இருக்கிற முட்டாளுங்கள் என்னென்ன பண்றானுங்க இதெல்லாம் பார்த்துதான் பண்றாங்க. இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மாறிட்டாங்கன்னா ஒரு செக்டார் பீப்புள் வந்துட்டு வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் மூட நம்பிக்கை விட்டு வெளில வராங்க, கொஞ்சம் பகுத்தறிவா யோசிக்கிறாங்க. பட் இன்னும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இன்னும் பேனர்ல போய் பாலை ஊத்திக்கிட்டு நடிகர்களுக்கு போயிட்டு கால அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இன்னும் அதுல இன்னும் டீப்பா வெறியர்களா போயிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு தளபதினு பேசுறவங்க இருக்கிறாங்க. அது பேசுறதோட இல்லாம அது செயல்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க இருக்கிறாங்க, இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கும் பகுத்தறிவுக்கும் இல்ல இவங்க வளர்ந்துட்டாங்களான்னா ஒன்னும் கிடையாது, வளரவே இல்லை. அது அப்படியேதான் இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் தான் இதை பார்க்கணும். இப்ப வந்து ஒரு 2 படம் நடிச்ச ஒரு நடிகை கிட்ட போயிட்டு ஜேர்னலிசம் படிச்ச ஒரு இன்டர்வியூ ஆள் எடுக்கிறான். நீங்க வந்து நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் யார் வருவார்னு நினைக்கிறீங்கன்னு அவங்க கிட்ட போய் கேக்குறான். டேய் அவங்களுக்கு தமிழே தெரியாது, அவங்களே நார்த் இந்தியால இருந்து வந்திருப்பாங்க,
இங்க தத்தகா புத்தகான்னு அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க, இவன் வந்து நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் யாரா வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? அப்ப என்ன லெவல்ல போயிட்டு இருக்கு? நீ ஜேர்னலிசம் படிச்சவன் தானே, நீ யார்கிட்ட எந்த கேள்வி கேட்கணும் கூட உனக்கு தெரியாதா? அப்ப இந்த அளவுல தானே இவங்க இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் அவர் அப்பவே சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் எல்லாத்தையும் அப்போ நடந்திருக்கிறத பார்த்து தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய கதையா தான் நான் பாக்குறேன். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு வேடிக்கையா இருக்கும், பெரியவங்களுக்கு வந்து சிந்திக்க வேண்டிய கதையா இருக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, நான் வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு என் சமையல் பீன்ஸ் கட் பண்ணிக்கிட்டே நான் கேட்டுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா கரெக்டா ஒரு பாயிண்ட் வரும். ஏதாவது ஒரு கதை இந்த தொடர்ச்சி கதையில வந்து தொடரும் போட்டு நிறுத்துவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி நீங்க ஒரு கிளைமேக்ஸ் வரும்போது ஒரு கேப் விடுறீங்க. கேப் விட்டதா என்ன ஆச்சுன்னு அப்படி நான் பாக்குறேன். பார்த்தா நீங்க ஏதோ பேஜ திருப்புறீங்க. எனக்கு ஒரு ஆவலை தூண்டிட்டே இருந்தீங்க. ஒரு கதையை ஒரு 4 பாகமா பிரிச்சு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு அந்த கேப் விட்டது. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். நீங்க சொன்னீங்களே நடிகை கேக்குறாங்கன்ட்டு, கோடி 1000 கோடி கொள்ளாட்சவங்க கிட்ட எல்லாம் போய் கேக்குறாங்கல்ல பதில். இதெல்லாம் பார்க்கும்போது பத்தின்னு எரியுது. அந்த அளவுக்கு ரவி சார் ஏதோ சொன்னாரு. இல்ல நடுவுல அவருக்கு கமெண்ட் கொடுத்தேன் நான். அதுதான் சொல்ல சொன்னேன். அவருக்கு தான் கமெண்ட் கொடுத்தீங்கன்னு தெரியும். அதுதான் உப்பு போட மறந்துட்டீங்களா கேட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல மூக்குமுடி போட்டீங்களான்னு கேட்டேன். கட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இது இல்ல மூக்குமுடி போட்டீங்களான்னு கேட்டேன். கரெக்ட். போடுறோம். ஆக்சுவலா நம்ம சின்ன பிள்ளையில வந்து பினாச்சியோன்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஒரு பொய் சொன்னா மூக்கு கொஞ்சம் வளரும். எனக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ல அங்க வந்து ஒரு கனெக்டிவிட்டி வந்தது. இன்னைக்கு நைட்டு தூக்கும் போது எல்லாருக்கும் மூக்கு தான் கனவுல வருது. சிவகுமார் சார் சொன்ன மாதிரி நாங்க புக் ஃபேர்ல இந்த புக் மேலோட்ட பார்க்கும்போது யாரோட மூக்க பத்தி தான் இந்த கதை அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறமா தான் உள்ள பார்க்கும் போதுதான் இது கதையே வேற மாதிரி இருந்ததுன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். நாங்க இது படிச்சு ஒரு 4 வருஷம் 2016ல வாங்கினோம் புக் ஃபேர்ல படிச்சுட்டு. லதா மேடம் வாங்க இருக்கீங்களா? இந்த மாதிரி யாராவது சொன்னதா அந்த புக் வாங்கணும் ஆர்வம் வருதுங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த கண்டிப்பா புக் எல்லாம் வாங்கணும்னு ஒரு ஆர்வம். நிறைய புக் வாங்கணும். ஜெயமோகன் அறம் புக் வாங்கணும். இது போல பஷீர் புக் வாங்கணும். நிறைய வாங்கி படிக்கணும். மகிழ்ச்சி. சிவாங்கினி கிருஷ்ணிகா கதை கேட்டீங்களா? ஆமா கேட்டேன். கேட்டேன், நல்லா இருந்துச்சு. நானும் தான் மூக்க பெற்று தான் பினோக்கியோ மாதிரி கதைக்க போறாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. புரிஞ்சுதா? ஆமா புரிஞ்சுதா? இதெல்லாம் ஸ்டார்டிங்லயே வந்துட்டியாமா? நான் ஸ்டார்டிங்ல இருந்தே கேக்குறேன். ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா? ஆஹா அப்படிலாம் கதை வந்து சும்மா இயற்றி சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு போக போக தெரியும். இவங்களை பத்தி பலருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணிகா வந்து ஸ்ரீலங்கால வந்து நம்ம கூட்டத்துக்கு எப்பயுமே ரெகுலரா வருவாங்க. 8வது படிக்கிறாங்க. ரெகுலர். நன்றி கிருஷ்ணிகா. நன்றி. சிவாங்கனி இருக்கீங்களா? சார் ஸ்டோரி கேட்டேன் சார். மேடம் நரேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. கேக்குறதுக்கு ரொம்ப இதமா இருந்தது சார். அரசியல் பத்தி எல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது சார். நீங்க எல்லாம் சொல்றது கேட்டு தெரிஞ்சுட்டேன். தேங்க்யூ சார். பியூட்டிஃபுல் ஸ்டோரி சார். வாங்க நீங்க ஒரு நாளைக்கு ஹாஸ்பிடல் பத்தி பேசுங்க. அவங்க நர்ஸ். மகிழ்ச்சி, நன்றிகள். முடிச்சுக்கலாமா? நிறைவு செஞ்சுக்கலாமா? லதா மேடம் நினைக்கிறேன். தலைப்பு வச்சதுக்கு எனக்கு ஒரு விஷயம் தோணுது. எதுக்கு இந்த தலைப்பு வச்சிருப்பாங்கன்னா, மூக்கு மேல விரல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை உலக புகழ்பெற்ற மூக்குன்னு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதை விரல் வச்சோம்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் போல. அப்படியும் இருக்கலாம். விஷயம் தெரியுதோ இல்லையோ எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறோம் அப்படின்றதும் சொல்லலாம். அதுவும் இருக்கலாம். உண்மையான கருத்து. என்ன கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. பல அலசல். நன்றி.
ஒரு நல்ல ஒரு அலசல், ஒரு சிறுகதையா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இதுல பல கருத்துக்கள் இருக்குது. சிந்திக்க வச்சிருக்காரு ஆத்தர் வந்து, நம்மள ரொம்ப சிந்திக்க வச்சிருக்காரு. இந்த சிந்தனை வந்து பலருக்கும் போய் சேரும் போது நம்மளோட கருத்துக்கள்ல மாற்றங்கள் தேவைப்படும் அப்படின்றது உணரப்படும். இந்த உணர்தல் இருந்தா நல்லா இருக்கும். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். முகநூல் வாயிலாக பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. தேங்க்யூ. பார்ப்போம். நாளை வந்து வாரந்தோறும் வள்ளுவோம். வாங்க எல்லாரும் நாளைக்கு வள்ளுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மாலதி மேடம். அதிகாரம். தேங்க்யூ செல்வா. இருந்தீங்க, சமையல்ல இருந்தீங்க.